ஒரு சமூகத்துடைய வளர்ச்சியில் 19ஆம் நூற்றாண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கப்புறம் இந்த செய்தித்தாள்கள் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான பங்கை வந்து வகிச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் நம்ம இதில் பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு. இன்றைக்கி நம்ம நிச்சயமாக சொல்லலாம், ஆவதும் செய்தி தாளாலே அழிவதும் செய்தித்தாளாலே. அதே மாதிரி ஆவதும் நம்முடைய தொலைக்காட்சி செய்திகளால், அழிவதும் தொலைக்காட்சி செய்திகளால்னு சொல்ல முடியும். இந்த செய்தித்தாள் வந்து தமிழில் வந்த வரலாற்றை வந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது முதல்ல வந்தது எல்லாமே வந்து பெரும்பாலும் கிறிஸ்தவ மத போதக செய்தித்தாள்கள் தான் தமிழில் வந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த கிறிஸ்தவர்களாக மதமாற்றம் அதிகமாக செய்யப்படுகிறார்கள் மக்கள் அப்படிங்கிறத பார்த்த உடனே அதுக்கு கவுண்டரை வந்து இந்து சமயத்தை சேர்ந்தவங்களை வந்து தங்களுடைய மத புராணங்கள், அதனுடைய பெருமைகள் இதெல்லாம் பற்றி அவங்களும் வந்து நூல் வெளியிட்டாங்க முதல்ல. ஆனால் செய்தித்தாள்னு வந்தது பல நாட்களாக, பல ஆண்டுகளாக இவங்க தான் வச்சுருந்தாங்க. கிறிஸ்தவ சபையிலேருந்து அந்த செய்தித்தாள்கள் வந்தன. முதல்ல தமிழ் மேகசின் அப்படிங்கிற பெயர் உள்ள ஒரு மாத வெளியீடு 1831 சென்னை மதத்தொண்டு பிரசுர கழகம், தி மெட்ராஸ் ரிலிஜியஸ் ட்ராக்ட் சொசைட்டி அப்படிங்கிற சங்கத்தாரால் வந்து அது வெளியிடப்பட்டது. இந்த தாளின் தமிழ் பெயர் என்ன அப்படின்னு திட்டவட்டமாக தெரியலை. இதுதான் தமிழில் வெளிவந்த முதல் மாதத்தாள் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம வந்து சொல்கிற சென்னை மதத்துண்டு பிரசுர கழகம்னு தமிழில் சொல்கிறோம், ஆனால் அது வந்தது த மெட்ராஸ் ரிலிஜியஸ் ட்ராக்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லி தான் அது வந்தது. இது 1846 வருஷத்தில் வரைக்கும் இது நடந்தது. அதுக்கப்புறம் அதே வருஷம் மாதம் இருமுறை வெளியீடாக வந்து வந்தது. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் அதை நிப்பாட்டிட்டாங்க. அடுத்தது வந்து சுவிசேஷ பிரபல விளக்கம் அப்படிங்கிறது ஒரு மாத வெளியீடு 1840 நாகர்கோயிலில் அங்கே இருந்த ஒரு பிரச்சார சபையாரால் வெளியிடப்பட்டது. அதே வருஷம் நற்போதகம் அப்படிங்கிற மாத வெளியீடு திருநெல்வேலியைச் சேர்ந்த பாளையங்கோட்டை பிரச்சார சபையாரால் வெளியிடப்பட்டது. அதே வருஷம் பால தீபிகை அப்படிங்கிற தாள் சிறுவருக்காக நாகர்கோவில் பிரச்சார சபையாரால் வெளியிடப்பட்டது. 3 மாதத்துக்கு ஒருக்க வந்துக்கிட்டு இருந்த இது 1852 வருஷம் வரைக்கும் நடந்தது.